தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய சினிமாலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரைக்கதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் பாக்யராஜ். ஆனால் 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய அளவுக்கு மார்க்கெட் இல்லாமல் கடந்த 20-25 ஆண்டுகளாக அவர் சினிமா துறையை விட்டு மெல்ல மெல்ல ஒதுங்கி இருந்தார் அப்படிங்கிறது சோகமான ஒரு விஷயம். பாக்யராஜ் ஒரு மிகப்பெரிய சினிமா கலைஞர். ரஜினி கமலுக்கே நடிப்பு சொல்லி கொடுத்தவர், பாரதி ராஜாவுக்கே இயக்கத்தில் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் செஞ்ச நம்மளால் நம்ம பையன் சாந்தனுவை ஒரு பெரிய ஹீரோவாக கொண்டு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்தது. என்னதான் ஒரு பக்கம் சினிமா கலைஞராக இருந்தாலும் எல்லா சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை பற்றியும் தன்னுடைய மகனை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் இயல்பான கவலைகள் அவருக்கு இருக்கத்தான் செய்தது. தன்னுடைய உடலை பற்றி ரொம்ப ஆரோக்கியப்படக்கூடிய ஒரு நபராகவே பாக்யராஜ் அவர்கள் அறியப்படுகிறார். ஒரே நேரத்தில் ஆங்கில மருந்துகளையும் சித்த மருந்துகளையும் எடுத்துக்கிட்டதை ஒரு சைடு எஃபெக்ட்னால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிகாலை எந்திரிச்சு உடம்பு சரியில்லாத நேரத்தில் வேகமாக ஜாகிங் பண்ணார், அதனால தான் இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அவருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை வரலாறையும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிற கனவோட எத்தனையோ பேர் பல ஊர்களில் இருந்து சென்னைக்கு கோடம்பாக்கத்தை நோக்கி வருவாங்க. அப்படி கனவுகளோட சென்னைக்கு ஈரோடு பகுதியிலிருந்து போராட துவங்கிய ஒரு சாதாரண மனிதர் தான் பாக்யராஜ். பசி பட்டினி இதோட அவர் சினிமா வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது தேவர் ஃபிலிம்ஸில் தூயவன் அப்படிங்கிற ஒருத்தருடைய நட்பு கிடைக்குது. அவர் மூலமாக இயக்குனர் ஜி ராமகிருஷ்ணன் கிட்ட போய் அவர் உதவி இயக்குனராக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றாரு. எல்லாரும் பாக்யராஜ் அவர்களை பற்றி பேசும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் பாரதி ராஜாவுடைய அசிஸ்டண்ட்டு அப்படி தான் அவர் அந்த படத்தில் தான் அவர் முத வேலை பார்த்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற படத்தில் இவர் உதவி இயக்குனராக சேர்ந்து கதை விவாதத்தெல்லாம் கலந்துக்கிறாரு. படத்துடைய முதல் நாள் ஷூட்டிங் வெற்றிகரமாக நடக்குது. இந்த 2வது நாள் ஷூட்டிங்கோட அந்த படம் நின்று போயிடுது. அது என்ன நடக்குதுன்னா, எம்ஆர் ராதாவுடைய மகன் எம்ஆர்ஆர் வாசு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சீன் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நகைச்சுவையான வசனத்தை பார்த்திங்கன்னா ஒரு அருவருக்கத்தக்க வகையில் ஒரு வல்கரான டோனில் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை இது வேணாம், இது மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இப்படி பண்ணாதான் அது நகைச்சுவையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல போக இயக்குனர் மறுக்க நடிகர் எம்ஆர்ஆர் வாசு அவர்களுக்கும் இயக்குனருக்கும் ஒரு சண்டை அன்றைக்கி ஷூட்டிங் பிரேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை. சினிமா அப்படிங்கிறது ஒரு கனவு தொழிற்சாலை, ஒரு ஜாலியான ஒரு வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாக்யராஜ் அவர்களுக்கு சினிமா துறையினுடைய ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது புரியுது. தன்னுடைய முதல் படம் 2 நாள் ஷூட்டிங்கோட நின்று போயிடுச்சு அப்படிங்கிறத பாக்யராஜ் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்போ அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக இருந்த பாலகுரு கிட்ட என்னை யார்கிட்டயாவது போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னபோது அவருக்கும் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவர் தன்னுடைய முதல் படமான 16 வயதில் ரஜினி கமல் ஸ்ரீதேவிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்த ஒரு படம். அந்த படத்தை இயக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் போய் பாரதி ராஜா கிட்ட சேர்த்து விட்றாரு. முதல் சந்திப்பிலேயே பாக்யராஜுடைய அணுகுமுறை ரொம்ப பிடிச்சதுனால பாரதி ராஜா உதவி இயக்குனராக சேர்ந்துக்கிறார். இப்போ கதை விவாதத்தில் தான் பாக்யராஜ் மேலே இவர் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை, பெரிய திறமசாலி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு வருது. அது என்னென்னா, இந்த 16 வயது நிலை கதைக்கு அவர் முதல்ல வச்சுருந்த பேர் மயில் தான். மயில்னு இருந்தால் நல்லா இல்லை, அந்த பொண்ணுடைய வயது ஒரு 16-17 வயசு இருக்குல்ல, அதனால் 16 வயது நிலை அப்படின்னு படத்துக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு பாக்யராஜ் ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. அது மாதிரி வச்சா அந்த பேருக்கு நம்ம நியாயம் பண்ணணும் இல்லையா, எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு சீன் சொல்லியிருக்காரு. அந்த படத்தில் இந்த மயில் அப்படிங்கிற ஸ்ரீதேவி கதாபாத்திரம் ஒரு டாக்டரை காதலிக்கும். கடைசியில் அந்த டாக்டர் வேணாம், இந்த காதலே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போவார். அப்போ நான் காதலிச்சது ஒன்றும் இல்லை, உன்னோட அந்த 16 வயசு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனால் படத்தில் இந்த பேர் வச்சதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் ஒரு யோசனை சொல்லும்போது பாரதி ராஜா அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இவங்கிட்ட திறமை இருக்கு, இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதற்கு பிறகு பாரதி ராஜா அவர்களினுடைய ஒரு செல்ல பிள்ளையாக ஒரு ஆதர்ஷ சிஷ்யராக அவர் மாறாரு. பாரதி ராஜா அப்படின்னா காலையில் அவரை எழுப்பி விடுறதுலேருந்து, அவருக்கான தனிப்பட்ட வேலைகள் செய்கிறதுலேருந்து, ஷூட்டிங்கில் எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்கிறதுலேருந்து, கதை விவாதத்திலிருந்து, வசனங்கள் உதவி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பாரதி ராஜா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பொண்டாட்டி மாதிரி பாக்யராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இவர் தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு.
குறிப்பாக சொல்லணும்னா 16 வயது நிலை திரைப்படத்தில் இந்த ரஜினி சொல்லுவார்ல இது எப்படி இருக்குது அப்படிங்கிற டைலாக்ல இருந்து அவருடைய பாடி மாடுலேஷன் வரைக்கும் சொல்லி கொடுத்தது யாருன்னா பாக்யராஜ் அவர்கள். இதை ஒரு மேடையில் ரஜினி அவர்களே புகழ்ந்து சொல்லியிருக்காரு. இப்படி 16 வயது நிலை படத்தை இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரில் வந்து கவுண்டமணி அவர்கள் நடிச்சிருப்பார். அதை வந்து கவுண்டமணியை பயன்படுத்துறதுக்கு பாரதி ராஜா ஆரம்பத்தில் வந்து விரும்பலை. ஆனால் அவர் நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கவுண்டமணிக்கு அந்த கேரக்டரை வாங்கி கொடுத்ததோட கவுண்டமணி அப்படிங்கிற பேரையும் இயக்குனர் பாக்யராஜ் தான் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்கிறாங்க. இதற்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் படம் ஆரம்பிக்கும் போது தான் பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்கும் ஒரு பிணக்கு அப்படிங்கிறது ஏற்படுது. இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கிழக்கே போகும் ரயிலுடைய ஹிந்தி உரிமையை வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கறதுல பாரதி ராஜா கிட்ட கேட்காம அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அம்மன் கிரியேஷன்ஸ் ராஜ்கண்ணு அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. இதற்கு காரணம் தன்னிடம் அசோசியேட்டாக இருந்த பாலகுருவும் பாக்யராஜும் தான் காரணம் அப்படின்னு நினச்சி இவர் மேலே வந்து ஒரு கோபமாக இருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா என்ன நினைக்கிறாரு, நான் அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் வருத்தப்படுறாரு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நினச்சிட்டார்ல, முதல் படம் வந்து நான் அந்த கம்பெனிக்கு பண்ண போகிறேன், அதுக்காக இந்த துரோகத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. என்னுடைய முதல் படத்தை நான் அந்த அம்மன் கிரியேஷன்ஸ் ராஜ்கண்ணுவுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் பண்ணிக்கிறார். ஒரு பக்கம் பாரதி ராஜா பேச்சை கொஞ்சம் குறைக்கிறாரு. நம்ம இல்லாமல் முதல் படத்தை அந்த கம்பெனிக்கு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி இவர் பேச்சை குறைச்சிக்கிட்டு இவர் வந்து அடுத்த படங்களுக்கு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வந்து போகல. இப்போ புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற அடுத்த படத்தை பாரதி ராஜா அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்துடைய கதைப்படி கதாநாயகன் வந்து ஒரு சாதாரணமான பள்ளிக்கூடத்து ஒரு ஆசிரியர். இதுக்கு அவர் ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கும்போது கதை விவாதத்துக்கு பாக்யராஜ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அந்த பழைய கோபத்தெல்லாம் மறந்துட்டு கூப்பிடுறாரு. என்னதான் இருந்தாலும் தொழில் சொல்லி கொடுத்த குரு இல்லையா, இவரும் போகிறாரு. மறுபடியும் அந்த பழைய பிணக்குகள் எல்லாம் மறைந்து 2 பேரும் நண்பர்களாக மாறுறாங்க. கதை விவாதத்தில் கலந்துக்கிறாரு. பாக்யராஜுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் நிறைய வசனங்களை எல்லாம் பாக்யராஜ் அவர்கள் எழுதியிருந்தார். அதை டைட்டில் கார்டில் போடாமல் பாரதி ராஜா பண்ணதும் ஒரு வருத்தத்திற்கு காரணம். அதற்கு ஒரு பரிகாரம் தேடும் விதமாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக பாக்யராஜை அறிமுகப்படுத்துகிறார். படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறது. தன்னுடைய குருவால் தனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இல்லையா, அவருக்கு நான் பதிலுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் ஒரு விஷயம் செய்கிறாரு. அதில் பாரதி ராஜா அவர்கள் மனம் நெகிழ்ந்து போகிறார். என்னென்னா, தன்னுடைய முதல் படமான சோரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்துடைய அந்த அழைப்புதலை பாரதி ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இவர் இயக்குனராக அறிமுகமாக போகிறாரு முதல் படத்தில். அப்போ பாரதி ராஜா மனசுல நினைக்கிறாரு, நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அந்த பட உரிமைகளில் இவரும் அந்த அம்மன் கிரியேஷன்ஸை சேர்ந்து தனக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கம்பெனிக்கு தான் முதல் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பகவதி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேர் போட்டிருந்தது. அப்போ வந்து பாக்யராஜ் அவர்கள் நடந்ததை ஞாபகப்படுத்துகிறாரு. நான் ஒரு காலத்திலும் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்னுடைய முதல் படம் அந்த கம்பெனிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அன்போட பத்திரிகையை கொடுக்குறாரு. தன்னுடைய சிஷ்யனுடைய அந்த பாசத்தை நினைத்து பாரதி ராஜா அவர்கள் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அவரை தன்னுடைய முதல் படம் இயக்கிறதுக்கு வாழ்த்துக்களோடு அனுப்பி வைக்கிறார். அவருடைய முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படம் அவருடைய ஊரில் பார்த்த உண்மை கதாபாத்திரங்களை அடிப்படையாக வச்சு செஞ்சது. இதில் ஒரு டைலர் கதாபாத்திரத்தில் கவுண்டமணி வருவார். அதுவும் அவருடைய பகுதியில் டைலர் கடை வச்சுருந்த ஒருத்தரை அடிப்படையாக வச்சு அந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணியாக அந்த காஜா ஷெரீஃபும் செய்யக்கூடிய காமெடிகளை வந்து நம்ம இன்றைக்கி வந்து மறக்க முடியாது. இப்படி சூரியலாத சித்திரங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருந்தது. அதுக்கப்புறம் மௌன கீதங்கள், அதுக்கப்புறம் பல படங்களை எடுக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா மௌன கீதங்கள், ஒரு அப்பா, ஒரு குழந்தை, ஒரு மனைவி, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ போராட்டம், அது எப்படி இப்போ ஒரு இன்பமாக முடியுது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக மௌன கீதங்களில் பதிவு பண்ணுவார். அதே மாதிரி இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஒரு படம், அந்த படம் தான் பின்னாளில் கண்ணால் அட்டு தின் ஆசையா அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு வேறு மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெருவில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 3 இளைஞர்கள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எப்படி வந்து முறவாசல் செய்கிறாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை கலாட்டாவாக இன்று போய் நாளை படத்தில் வந்து கொடுத்துருப்பார். அந்த படத்தை மறக்கவே முடியாது. எனக்கு குறிப்பாக ரொம்ப பிடித்த பாக்யராஜ் அவர்களுடைய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த 7 நாட்கள், ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு ஏணிப்படியில் போட்டு தங்கி இருக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாள ஸ்லாங்கில் வந்து பேசுவார். பாக்யராஜ் அவர்கள் அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் செய்த அந்த விஷயத்தை யாராலுமே மறந்துருக்க முடியாது. அவர் கிளைமேக்ஸில் சொல்லுவார், சாரே
எந்த காதலி நின்ற மனைவியாகும், நின்ற மனைவி என்ற காதலி ஆகாது சார் அப்படிம்பார். அதெல்லாம் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அதே போல் டார்லிங் டார்லிங்னு ஒரு படங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து ஒரு காதலை கட்டியிருப்பார். ஒரு பணக்கார பொண்ணு அந்த வீட்டில் வந்து வேலை பார்த்து அந்த பொண்ணுக்கு கிளாஸ்மேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை, அந்த பொண்ணோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆண். இவர் சின்ன வயசுலேருந்து காதலிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த பெண் வந்து ஒரு பணக்கார இளைஞரை வந்து காதலிப்பா. அதற்கு பிறகு அந்த பணக்கார இளைஞர் மேலே இருந்து அந்த கிரேஸ் வந்து எப்படி இவர் மேலே வருது, காதல் வந்து எப்படி மாறி இவர் மேலே வருது அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விதம் டார்லிங் டார்லிங்கில் ரொம்ப ஒரு மென்மையான காதலை ஒரு அழகான மொழியில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அந்த படத்தை நிறைய பேர் பாக்யராஜ் அவர்களுடைய மாஸ்டர் பீஸில் ஒன்றா சொல்லுவாங்க. அதே போல் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக அமைந்த ஒரு படம் அப்படிங்கிறது வந்து முந்தானை முடிச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு சிவாஜி அவர்களே ஆச்சரியப்பட்டாராம். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரே ஆச்சரியப்பட்டு முந்தானை முடிச்சு படத்தை பற்றி மேடையிலே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தாவணி கனவுகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் சிவாஜி அவர்களை வச்சு பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய அந்த படத்தை யாராலுமே வந்து மறக்க முடியாது. இப்படி 80களில் வந்து பாக்யராஜ் அவர்கள் கூடி கட்டி பறக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாக்யராஜுடைய அந்த திரைக்கதை, அதாவது கதை அப்படிங்கிறது ஒரு மாதிரி, இந்த கதையை அந்த டைரக்டர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதான் திரைக்கதை. கதை நல்லா இருந்தாலும் திரைக்கதை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஓடாது. அதே நேரத்தில் கதை நல்லா இல்லை ஆனால் திரைக்கதை நல்லா அமைச்சிட்டா அப்படி ஓடுன படங்களும் உண்டு. இந்த திரைக்கதை அமைக்கிறதுல பாக்யராஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி. அந்த காலகட்டத்தில் இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு ராசுகுட்டி உள்ளிட்ட படங்களெல்லாம் வரும்போது ஹிந்தியில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஒரு கதை இப்போ இந்த மாதிரி எப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த தகவல் அமிதாப் பச்சன் வரைக்கும் போய் தமிழில் பாக்யராஜுடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்தை வந்து ஆகிரி ரஸ்தா அப்படிங்கிற பேரில் அமிதாப் பச்சன் வந்து படமாக எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அமிதாப் பச்சனுக்கு தமிழ் தெரியாது, பாக்யராஜுக்கு ஹிந்தி தெரியாது. பாக்யராஜ் அவர்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எப்படி நகைச்சுவையாக அந்த கதையை சொல்லி அமிதாப் பச்சனுக்கு வந்து அந்த கதையை புரிய வச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மேடையில் பாக்யராஜ் அவர்கள் சொல்லுவார். அதை கேட்டுட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இந்த படம் ஹிந்தியில் பயங்கரமான சாதனை படைத்தது. இதில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து பாக்யராஜுடைய கதையை தழுவி அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இவர் ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் வச்சுருப்பார். அதாவது ஒரு அரசியல்வாதியை நம்பி ஒருத்தன் வந்து ஏமாந்து போகிறான். அந்த அரசியல்வாதி அந்த கட்சிக்காரனுடைய மனைவியை கெடுத்து கொலை பண்ணிவிட்டு அவனையும் வந்து ஜெயிலில் வச்சிடறான். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய 3 பேரை அந்த கதாநாயகன் பழி வாங்குறான். பையன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இதை தடுக்கிறான். இதுதான் கதை. இப்போ கிளைமேக்ஸில் வந்து ஹிந்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பா அமிதாப் பச்சன் ஒரு அரசியல்வாதியை கொலை பண்ண போவார். பையன் அமிதாப் பச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார். இப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த டெட் பாடியை வந்து அப்பாவை வந்து சுட்டு கொண்டுட்டு அந்த டெட் பாடியை வந்து கொண்டு வந்து அந்த பையன் வச்சுருப்பான். அப்போ இந்த அரசியல்வாதியை பார்க்கும்போது அந்த பையனுக்கு கோபம் வரும். இப்போ தன்னுடைய மனைவியை கற்பழித்து கொண்டவனை தான் அப்பா வந்து பழிவாங்க வந்தார். ஆனால் போலீஸ் அதிகாரியாக இருந்து தன்னுடைய கடமையை செஞ்சு அப்பாவை வந்து இவர் கொண்டுறாரு. இப்போ அந்த அரசியல்வாதி பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அமிதாப் பச்சனுக்கு கோபம் வரும். அப்படியே துப்பாக்கியை பார்ப்பார். பார்த்தோன்னா அவர் எடுத்து சுட போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா கேரக்டர் இறந்து போயிறாரு, அவரை மறந்துருப்பாங்க. டக்குன்னு அந்த அப்பா கேரக்டர் எதிர்த்து சுட்டோன்னு அமிதாப் பச்சன் கை தட்டுவார். ஹிந்தியில் அதாவது இப்படி தான் இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு பார்த்தீங்களா. அதை நினைத்து எல்லாருமே அவருடைய திரைக்கதை திறமையை நினச்சி வியப்பாங்க. இப்படி ரொம்ப அற்புதமாக அவருடைய 80s அப்படிங்கிறது போகுது. ஆனால் 90s கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்டு மாறும்போது பாக்யராஜுடைய படங்கள் வந்து அடி வாங்க ஆரம்பிக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மற்றவங்களையும் வச்சு அவர் வந்து படம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு தானே கதாநாயகனாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் திரைத்துறையில் மாடர்னான நிறைய கதாநாயகர்கள் வந்ததற்கு பிறகு பாக்யராஜ் மேலே இருக்க கிரேஸ்லாம் வந்து குறையுது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த வேட்டியை மடிச்சுக்கட்டு நக்மாவை வந்து கதாநாயகியாக வச்சு பாக்யராஜ் அவர்கள் நடிக்கும்போது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அதை பற்றி விவேக் வந்து ஒரு கமெண்ட் அடித்த போது கூட பாக்யராஜ் அவர்கள் வந்து அதற்கு பதில் சொல்ல போய் அது வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. இதற்கு பிறகு 2003 சில வருடங்கள் கழித்து சொக்கத்தங்கம் படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. தனக்கான அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது உடஞ்சி மாறுது அப்படிங்கிறத வந்து பாக்யராஜ் அவர்கள் புரிஞ்சுக்கிறார். மிகப்பெரிய திறமைசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப மதிப்பு மரியாதை இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாக்யராஜ் அவர்கள் விலக ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு மனசில் இருந்த ஒரு ஆசை என்னென்னா, தன்னுடைய மகன் சாந்தனு ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரஜினி கமலுக்கே அவர் நடிப்பு சொல்லிக் கொடுத்தவர். தன்னுடைய மகனுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து பெரிய ஆளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி சொந்த படம் மகனுக்காக படம் எடுக்கிறாரு, திரும்பி மகளுக்காக படம் எடுக்கிறாரு. அந்த படங்களும் வந்து பெருசாக வெற்றி அடையலை. ஒரு பக்கம் இவருடைய கெரியரே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது 2000க்கு பிறகு. அதுக்கப்புறம் பையனுக்காக பொண்ணுக்காகலாம் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், சித்து +2 இதெல்லாம் எடுக்கும்போது அதுவும் வந்து தோல்வி அடையுது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பாரதிராஜாவுடைய பையனும் சரி, பாக்யராஜ் அவர்களுடைய பையனும் சரி அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திறமைசாலிகள். சாந்தனு வந்து சின்ன வயசில் அந்த வேட்டியை மறித்து கட்டுப்படத்தில் அவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் வந்து ஒரு கதாநாயகனாக ஜெயிக்க முடியல. அதாவது மக்களுக்கு வந்து யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரியான கவலைகள், தன்னுடைய கெரியர் பற்றின ஒரு கவலை, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபாலில் இருக்குது அப்படிங்கிற கவலை. ஏன்னா 20-25 வருஷமாக எந்த வேலையுமே பார்க்காம சினிமா துறைக்குள்ளே வேறு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அந்த கவலை. அதே போல் மகள் பற்றிய கவலைகள்லாம் பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்தது. அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் அவருடைய துரிதமான மரணத்துக்கு அப்படின்னு சொல்லி. 74 வயசு, அது நல்ல வயசு தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் பாக்யராஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இது வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி புத்திசாலிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. அது சில நேரங்கள்லாம் தவறாக முடிஞ்சிடும். பாக்யராஜ் அவர்கள் என்ன பண்ணார்னா, ஆங்கில மருந்துகளையும் சித்த மருந்துகளையும் ஒரே நேரத்தில் அவர் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சில நேரத்தில் அது வந்து சைடு எஃபெக்ட்டுக்காக வந்து காமிச்சிடும். அதிகாலை நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஜாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை சொல்கிறாங்க. அதாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தை இளமையிலேருந்து பாதுகாத்து இளமையிலேருந்து ஜாகிங்குக்கெலாம் போனவங்க தான் போகணும். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக காலையில் எழுந்திரிச்சு நடந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு ஒரு சமச்சீராக வந்ததுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ காலையில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து படுத்திருப்பாங்க. இந்த சாப்பாடு செரிமானமே இருக்காது. அதுக்காக உடம்பு கடந்து போராடிட்டு இருக்கும். இதற்காக இதயம் வந்து விடிய துடிச்சு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் காலையில் எந்திரிச்சு திடீர்னு வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா ஹார்ட் அட்டாக்கே விடிய காலையில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்யராஜ் அவர்கள் ஜாகிங் பண்ணிட்டு வந்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத செய்து நிரூபித்தவர். சாதாரணமான ஒரு பின்னணியிலிருந்து வந்து ஒரு சரித்திரம் படைத்த ஒரு மனிதர். தமிழ் சினிமாவுடைய பெருமையை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஹிந்தி திரையுலகத்திற்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அப்படிங்கிற பல பெருமைகளுக்குரியவர் பாக்யராஜ். அவர் நம்முடைய கண்ணிலிருந்து மறைந்தாலும் நம்முடைய நினைவிலிருந்து அவர் மறையாமல் என்றென்றைக்கும் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்று பக்கங்களில் அவர் நிலைத்து இருப்பார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் விண்டோவில் போடுங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.